ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எங்கள் ஊர் திருவிழா தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3 நாள் திருவிழா, தர்மசாஸ்தாவராயன் கோயில் திருவிழா. இந்த 3 நாளில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே வந்து மாவிளக்கு. மாவிளக்கு அன்றைக்கி வந்து சாமியோட பெட்டி அழைச்சி லேடிஸ்லாம் வந்து மாவிளக்கு தூக்கி ஊர்வலம் வருவாங்க. ஊர்வலம் வந்து சாமிகிட்ட போயிட்டு படைச்சிட்டு அபிஷேக ஆராதனைகளாக பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இது ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டே வந்து மாவிளக்கு. செகண்ட் டே வந்து பொங்கல். பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதனால அப்படின்னா புலிவேஷனால். இந்த புலிவேஷம் வந்துட்டு பெயிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் அடித்து முகத்துலேருந்து கால் வர ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்து போடுறது இந்த புலிவேஷம். இது வந்து ஒரு நேர்த்திக்கடனாக இருக்கிறவங்க வந்து போடுவாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வேண்டியிருக்காங்க, இந்த மாதிரி நான் இது நடந்த புலிவேஷம் போடுறேன், இல்லைன்னா இது எனக்கு நடக்கணும் புலிவேஷம் போடுறேன் அப்படின்னு வேண்டியிருக்காங்கன்னா அவங்க தான் வந்து இந்த புலிவேஷம் போட்டு பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 15 days வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம சுத்தபத்தமாக விரதம் இருந்து போடுவாங்க. இந்த புலிவேஷம் வந்து வெளியே வரப்போ வந்து ரொம்பவே இமோஷ்னலாக இருக்கும். அங்கே அப்போ இருக்க மியூசிக்கும் சரி, புலி வந்து ஃபஸ்ட்டு வெளியே வர போகிற அந்த மொமெண்ட்டும் சரி, ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். புல்லரிச்சிரும் பார்த்தா. அதனால் நான் எப்போயுமே அந்த ஃபஸ்ட்டு வெளியே வர மொமெண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, போய் பார்த்துடணும்னு நினைப்பேன். ஆனாலும் இந்த டைம் வந்து என்னால் அதை பார்க்க முடியலை. அடுத்து வந்து பூஜாரி வந்து பெட்டி தூக்குவார். சாமியை வந்து பெட்டி அழைப்பாங்க. பெட்டி அழைச்சிட்டு பொங்கப்பானை லேடிஸ் எல்லோரும் பொங்க வைக்கிற லேடிஸ்லாம் வந்து பொங்கப்பானை தூக்குவாங்க. பொங்கப்பானை, அதுக்கப்புறம் வந்து புலிவேஷம், பெட்டி, இது எல்லாமே சேர்ந்து தான் ஊர்வலம் வரும் பொங்கல் அன்னைக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் புலிவேஷம் ஆடும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க எதிர்ப்புலி ஆடிட்டே தான் வருவாங்க. இந்த எதிர்ப்புலி ஆடுறவங்க வந்துட்டு நம்மளை மாதிரி திருவிழாவுக்கு வந்து பக்தர்கள் தான். அவங்க வந்து சாமியோட பிளெஸிங்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்ப்புலி ஆடி அந்த புலியை வந்து சாமியாக நினச்சி அது காலில் வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. அதுதான் அந்த புலிவேஷத்தோட ஸ்பெஷல். இந்த திருவிழா பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு அவங்கவுங்க ஊரில் நடக்கிற திருவிழா வந்து ஞாபகத்துக்கு வரும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஃபாரினில் இருப்பாங்க, இல்லை ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும், அதனால் திருவிழா பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பார்க்க முடியலையே, நம்ம போய் நேரில் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே இதை பார்க்கும்போது ஒரு இடத்துலேயே பார்த்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த புலிக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து எப்படி நம்ம சாமி கும்பிட போனால் சாமிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போய் போடுவோம், எப்படி நம்ம சாமி கும்பிட போனால் சாமிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போய் போடுவோம், அது மாதிரி புலி வேஷத்துக்குமே வந்து நிறைய பேர் வந்து வேஷ்டி சட்டை அந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போட்டு எதிர்ப்புலி ஆடிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. சாமியோட பெட்டி, பொங்கப்பானை, புலி எல்லாமே ஊர்வலம் வந்து இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்குது. கோவில் போய் ரீச் ஆனது வந்துட்டு புலி வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமியோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடும். புலி அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ வந்து கோவிலுக்கு முன்னாடி வந்து எதிர்ப்புலி ஆடிட்டுருக்காங்க உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இந்த திருவிழாவுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு சரியான மழை. எனக்கு விவரம் தெரிஞ்சு எந்த திருவிழாவுக்குமே இப்படி மழை பெஞ்சதில்லை. இந்த வாட்டி வந்து பூசாரி அழைச்சோன்னே ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் எல்லாமே கிளம்புச்சு. கிளம்பி ஊர்வலம் முடித்து கரெக்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது திரும்ப ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஆல்ரெடி லேடிஸ்லாம் வந்துட்டு பொங்க வைக்கிறதுக்கு வந்து இடம் போட்டு வச்சுருந்தாங்க. விறகு, அடுப்பு எல்லாமே இரும்பு அடுப்பில் தான் வைப்பாங்க. அதனால் விறகு, அடுப்பு எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சதுனால விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு.
வந்துருச்சு. எப்படிடா பொங்க வைக்கிறதுன்னு எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனோடு இருந்தாங்க. ஒரு வழியாக மழை நின்னதுக்கப்புறம் எங்கெங்கே கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கும் அங்கே போய் நனையாத ஒரு சில விறகை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பொங்க வச்சுட்டாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். பாட்டி நின்று எந்த இடத்துல நின்று சாமி கும்பிடுவோமோ அங்கனக்குள்ளேயே பொங்க வச்சாங்க. அந்த வாட்டி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, அட்லீஸ்ட் இந்த இடமாச்சும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்றதுக்காக ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போய் பொங்கல் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே திருவிழாவுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் டே வந்து முளைப்பாரி வந்து இந்த டைம் வந்து 108 முளைப்பாரி போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் கரக முளைப்பாரியும் போட்டிருந்தாங்க. நிறைய சின்ன குழந்தைங்க கூட முளைப்பாரி அன்னைக்கு அதை தூக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன முளைப்பாரிகளும் போட்டிருந்தாங்க. சின்ன குழந்தைங்களும் முளைப்பாரி நிறைய பேர் தூக்குனாங்க. 108 முளைப்பாரியும் தூக்கி சாமியோட பெட்டி, சாமியோட உற்சவமூர்த்தி சிலை எல்லாமே சேர்ந்து ஒரு வேளை வந்துச்சு. இந்த டே தேர்டு டே கும்மி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. கும்மி டான்ஸ் ஆடினாங்க. இப்போ வந்து நம்ம மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி வந்து முளைப்பாரி அன்றைக்கி கும்மி டான்ஸுக்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வந்துட்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கும்மி அடித்து டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. ஊர்வலம் ஃபுல்லாக நிறைய நேரம் ஆகினாங்க ஊர்வலம் முடிக்கிறதுக்கு. இந்த பசங்க அங்கங்கே நின்று டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டே போனாங்களா, அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கோவில் ரீச் ஆகிறதுக்கு. லேடிஸ் தான் பாவம் மலைப்பாரி தூக்கி வச்சுட்டு ரொம்ப எல்லோரும் கழுத்து வலிக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படா போய் கோவில் ரீச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு வழியாக கோவிலுக்கு போய் ரீச் ஆகி மலைப்பாறையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கும்மியை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து இன்னும் நெக்ஸ்ட்டு திருவிழா தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. உங்கள் திருவிழாவில் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம்பிரதாயம் இருக்குன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.